பலதரப்பட்ட திருவிழா காரணத்தினாலும் நம்முடைய மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோதும் சிறிய குழுவாக இந்த நாளில் இந்த கோடி அற்புதபடி அந்தோணியாருடைய கடைசி செவ்வாய் வழிபாட்டை மிகச் சிறப்பாக சிறப்பிக்க இருக்கிறோம். எனவே அன்பு இறைமக்கள் சற்று தாங்கள் அமர்ந்த இருக்கைகளோடு கொஞ்சம் முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? வழக்கமாக ரூல்ஸு வெளியே தான், ஆனால் இன்றைக்கி ஆட்கள் பார்த்தீங்களா? சேரோடு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்பொழுது நற்கருணையானது எடுத்து வைக்கப்பட்டு நம்முடைய திருத்தொண்டர் திலீபன் அவர்களால் நற்கருணை இறைவார்த்தை பகிர்வானது பகிரப்படும். அதன் பின்பு நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியில் எடுத்து வரப்படுவார். அப்பொழுது அனைத்து மக்களும் நற்கருணை ஆண்டவரை தொட்டு நீங்கள் சிறப்பாக இறை ஆசிரியை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிறைவில் ஒரு மாபெரும் திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிந்த பின்பு கடந்த நாட்களில் 5 நாள் விபிஎஸ் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெற்றது. எனவே அதனுடைய பயனாக இன்றைய நாளில் இந்த ஒரு சிறு கலை நிகழ்ச்சிகள், ஒரு 2 நடனம் திருப்பலி நிறைவில் இருக்கும். அதன் பின்பு வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சிகளில் வழிபாட்டு முறைகளில் பக்தியோடு பங்கெடுங்கள். மே மாதம் அடுத்து நாம் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப இருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் நம்முடைய குழந்தைகளுக்காக, அவருடைய பள்ளி படிப்புக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து இன்றைய நாளில் இந்த வழிபாடில் இணைய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது நற்கருணையானது எடுத்து வைக்கப்படுகிறது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
காருண்யமே உந்தன் மடி மீது ஆவினார் உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினார் உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். உன் கையிலாடி அறைந்தவர்காய் நீ, உன் கையிலாடி அறைந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினான் உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். உன்முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, உன்முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினான் உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும்.
அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று அந்தோனியாரை பார்ப்பதற்காக ஓடோடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் இறைவன் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்று நான் உங்களோடு என்ன சிந்திக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது என் மனக்கண்முன் வந்த வார்த்தை இது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இறை வார்த்தை என் கண்முன் வந்து சென்றது. பாரங்களை இறக்கி வைக்க இந்த ஒரு மாதம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஒரு 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து கவலை, கஷ்டம் எல்லாத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு சம்பளம் 50,000, பெரிய தொழில் இருக்குது. இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் அவர் பலவிதமான கஷ்டங்களை சந்திக்கிறார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ரொம்ப கவலைக்குள்ளே போயிட்டார். திருப்பி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி நம்ம ஒரு ஆளை வேலைக்கு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்து ரூபாய்க்கு ஒரு நபரை வேலைக்கு போடுறார். எதுக்கு அப்படின்னா, அவருடைய கவலைகளெல்லாம் யார் தான் பார்க்கணும்? அந்த 1 லட்ச ரூபாய் புதுசாக வேலைக்கு கூப்பிட்டு, நீ என்னுடைய கவலைகள்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு அழைத்து அவரை நியமிக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கும் பலவிதமான கவலை, கண்ணீர் இருக்கிறது. ஒரு 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய அவருக்கு என்றால், அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் ஏதோ இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் சந்திக்கக்கூடிய கவலை, கண்ணீரும் அன்றாடம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். மத்தேயு 6:27. கவலைப்படுவதால் உங்களில் எவர் தம் உயரத்தோடு 1 முழம் கூட்ட முடியும் அப்படின்ட்டு நான் மத்தேயு 6:27 வாசிக்கிறோம். இறைவன் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படுவதனால இருக்கிற ஹைட்டை விட 2-3 சென்டிமீட்டரோ கொஞ்சம் உயரமோ நீளமோ ஆக முடியுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பே இல்லை. கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் கவலைப்படுவதால் நமக்கு என்ன பயன் என்று பார்த்தால், நம் சந்திக்கக்கூடிய கேன்சர் நோயும், பிபியும், ப்ரெஷரும், சுகரும் தான் எகிரிட்டே இருக்குமே தவிர, கவலைப்படுவதால் அந்த பிரச்சனை தீர்ந்து போகுமா என்று கேட்டால் கட்டாயம் தீர்ந்து போகாது. இறைவனே சொல்லிட்டாரு, கடவுள் இயேசு சொல்லிட்டாரு, என்னது? கவலைப்படுவதால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் ஒரு அளவு கூட உங்களால் உயரத்தை கூட்ட முடியாது என்கிறார். பிலிப்பியர் 4:6 வாசிங்களாம். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. ரொம்ப கம்மியாக தான் பைபிள் கொண்டு வந்திருக்கோமோ? பிலிப்பியர் 4:6. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு அவை அனைத்தின் வழியாகவும்
கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த கவலை என்ற ஒன்று இல்லாமல் போகுவது கிடையாது. வீட்டில் நம்ம பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்ததுலேருந்து நமக்கு கவலை தான். எப்படி பையன் எப்படி போயிருப்பான், வருவானா வரமாட்டானா. அப்படி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள், நம்ம கணவர் வந்து பத்திரமா போயிட்டு வருவாரா, அடிக்கடி ஃபோன் போட்டு கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாங்க, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ட்டு நாம் பாசம் கொண்ட மக்கள் மீது கவலை கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த கவலை என்ற நோயிலிருந்து நம்மால் வெளிவர முடியாத நிலை இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு நபர் ஓடிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை பார்க்குறாரு. பஸ்ஸில் ஒரு கார் நிற்குது. அந்த காரை டிரைவரை கூப்பிட்டு, என் மனைவிக்கு பிரசவ வலி ஆகிட்டு நம்ம உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போனோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, அப்போ ஓகே, அவர் இலகிய மனம் கொண்டதால் உதவி செய்கிறார். உடனே அவருக்கு வந்து வாகனத்தை எடுத்து ஆஸ்பத்திரி கிளம்புறாங்க. போகிற பாதையில் வந்து டிரைவர் வந்து அந்த கணவர்கிட்ட கேட்குறாரு, எப்போ நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கோம், உங்கள் மனைவி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நம்ம முதல்ல போய் மருத்துவமனை, எந்த நல்ல மருத்துவமனைன்னு பார்ப்போம். முதல்ல நல்ல மருத்துவமனையில் போய் நம்ம என்ன செய்யலாம், முதல்ல புக் பண்ணிட்டு வருவோம், பெட்டு புக் பண்ணிட்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கள் மனைவியை கூட்டு போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். பிரியமானவர்களே, பதட்டத்தில் கவலையில் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது கூட நாம் தெரியாமல் நமது மனம் மக்கி போகிறது. நமக்கு முன்பாக அனைத்தும் மறைந்து போகிறது. எனவே அந்த நேரத்திலே அவர் முடிவு செய்யாத நிலையிலே அவர் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிப்போமே. 1 பேதுரு 5:7. ஆல்டர் பாய்ஸ் நீங்களும் வாசிக்கலாம், ஆல்டர் கேர்ள்ஸ். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். எல்லாரும் திருப்பி சொல்லுவோமா? உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். நம்ம எதுவும் ஒரி பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். விவிலியத்தில் 365 முறை அஞ்சாதே கலங்காதே என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. எத்தனை முறை? 365. ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களை பார்த்து, என்னை பார்த்து கூறக்கூடிய செய்தி, அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு நடக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்ற செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 55:22 வாசிப்போமே. திருப்பாடல் 55:22. ஆண்டவர் மேல் உங்கள் கவலையை போட்டுவிடு, அவர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சி அடைய விட மாட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு பயம் பாரம் இருக்கும்போது யார் மேலே போட சொல்கிறார் கடவுள்? யார் மேலே போட சொல்கிறாங்க? கடவுள் மேலே உங்கள் பாரத்தை போட சொல்கிறாங்க. நம்ம யார் மேலே நம்ம பாரத்தை போடுறோம் அப்படின்னு யோசிப்போமே. அந்தோனியார் கோயிலுக்கு வரோம், அந்தோனியார்கிட்ட நம்ம பாரத்தை சொல்லிட்டு போகிறோம். போகிற வழியில் வேறு ஏதாவது கோயில் இருக்கா, அங்கேயும் சொல்லிட்டு போவோம். அந்தோனியார் கணக்கு அங்கே ஒன்று சொல்கிறாங்களா, அங்கேயும் சொல்லிட்டு போவோம். மிக்கேலையா கணக்கு அப்படின்னு அங்கே ஒன்று சொல்கிறாங்களா, அங்கேயும் சொல்லிட்டு போவோம். ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கேயும் நம்ம சொல்லிட்டு போவோம். அப்படின்ட்டு நம் கவலைகள் கண்ணீரை எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை தவிர, ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொள்ள காத்திருக்கிறார். அவர்களிடம் நமது கவலைகளை நாம் சொல்ல தயாராக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஒரு வாட்டி சார்லி சாப்ளி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு பெரிய ஜோக்கர், நகைச்சுவை நடிகர். அவர் ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்றாராம். மருத்துவமனைக்கு சென்று, என்னோட உடம்புல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு உடல் அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் மனதளவில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க. எனவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி பக்கத்து தெருவில் சார்லி சாப்ளி வராங்க,
அவர் வந்து நல்ல நகைச்சுவை சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஷோக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் சிரிப்பீங்க, அதனால் உங்கள் நோய் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி சார்லி சாப்ளி சொன்னார் அந்த டாக்டர்கிட்ட, சார் அது வேறு யாரும் கிடையாது, நான் தான் அந்த சார்லி சாப்ளி அப்படின்னு சொன்னாப்லையாம். பிரியமானவர்களே, நிஜ வாழ்க்கையில் ஒரு சிரித்த முகத்தோடு நாம் இருந்தாலும் நாம் சந்திக்கக்கூடிய கவலை கண்ணீருக்கு மருந்தாக யாரும் இல்லாத சூழ்நிலையில் இந்த உலகம் தள்ளப்பட்டு இருந்தாலும் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். யோசித்து பார்ப்போமே, நம்ம மேலே நம்ம யார் கவலைப்படுவா? உங்கள் பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க, பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் கவலைப்படலாம், வேறு யார் உங்களை பற்றி கவலைப்படுவாங்க? இந்த உலகத்தை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க, அப்படிதானே? உங்களை பற்றி வேறு யார் கேர் பண்ணுவா? உங்கள் சொந்தம் தவிர, உங்கள் உற்றார் உறவினர் தவிர. உற்றார் உறவினர் என்பதெல்லாம் ஒரு பெரிய, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்கள் சொந்த இரத்த உறவை தாண்டி உங்களை யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து செல்வார்கள். ஆனால் கடவுள் உங்கள் மீது நான் கவலை கொள்கிறேன் என்று சொல்கிறார். எசையா நூல் 41:10 வாசிப்போமே. எசையா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், கேட்கல, நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று சொன்ன இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சரி, நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களில் கவலை இருக்குது, கண்ணீர் இருக்குது, அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது இறைவனிடம் திரும்பி வருவதே ஒரே பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, வேறு யார்கிட்ட போனீங்கனாலும் நீங்கள் போய் உங்களுக்கு கவலை கண்ணீரை சொல்லும்போது அது அவர்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கண்டென்ட். அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அவங்களுக்கு இப்படி ஆச்சான் அப்படின்ட்டு உங்களை பற்றி யார்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஆச்சான், அதனால் இப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உங்களை பற்றி நீங்கள் யார்கிட்ட புலம்புனீங்களோ, யார்கிட்ட உங்களை பற்றி சொன்னீங்களோ, அவங்க மற்றவங்ககிட்ட போய் இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, இறைவனிடம் நாம் திரும்பி வரும்போது, இறைவனிடம் நாம் வந்து பேசும்போது கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருப்பதால் அவர் உங்களை தேற்றக்கூடிய ஆதரவாளராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு இன்ஜினியர் ஒரு கொத்தனாரை வேலைக்கு வச்சிருக்கிறாரு. காலங்கள் செல்கிறது. கொத்தனாருக்கு எப்படியாவது அந்த இன்ஜினியரை விட்டு நான் வெளியே போகணும்னு ஆசை. ஏன்னா ரொம்ப குறைந்த சம்பளம், அவரோடு இருக்க முடியலை. இருந்தாலும் அதை விட்டு வெளியே போகணும் என்ற ஒரு ஆசை. சரி, கடைசியாக இன்ஜினியர் சொல்கிறாரு, நீ கடைசியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி முடிச்சுட்டு நீ என்ன செய்யலாம், அவனுடைய அக்கௌண்ட்ஸை நான் கிளியர் பண்ணிடுறேன், நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. புலம்பி கஷ்டத்தோடு கவலையோடு ஒரு வீட்டை கட்டுறாரு. கடைசி வீடு, எப்படியாவது வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்னு கவலைப்பட்டு புலம்பி அந்த வேலையை முடிக்கிறார். அந்த வேலையை முடித்தவுடன் அந்த கொத்தனார், அந்த இன்ஜினியர் அந்த கொத்தனாரை நோக்கி, நீ என்னோடு 30 ஆண்டுகள் என்னோடு வேலை செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு சன்மானமாக நான் இந்த இடத்தையும் இந்த இல்லத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது கொத்தனாருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. ஏன்னா அந்த வீடு ஏனோ தானோ என்று புலம்பலாலும் கவலையினாலும் கட்டப்பட்ட வீடு. காங்கிரீட் ஒழுங்காக போடலை, அந்த தூண்லாம் போடும்போது ஒழுங்காக பார்த்து செய்யணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், எதுவுமே அவர் செய்யலை. அதனால் அந்த வீடு அவருக்கு பயனற்றதாகவே இருந்ததாக அந்த கதை செல்கிறது. பிரியமானவர்களே, இறைவன் நமக்காக காத்திருக்கிறார். உங்களுக்காக யார் காத்திருப்பாங்க? நீங்கள் அன்பு செய்யக்கூடியவர்கள் காத்திருப்பார்கள். அதை தாண்டி உங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர் யாராக இருக்க முடியும் இந்த உலகத்தில்? சாலமோனின் ஞானம் 8:12 வாசிப்போமே. சாலமோனின் ஞானம் 8:12. நாம் பேசுவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சாலமோனின் ஞானம் தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் பேசுவதற்காக நம் வாழ்க்கையில் நாம் கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது, நீர் என்னிடம் வா, என்னிடம் உனது கவலைகளை கொட்டிவிடு என்று யார் காத்திருக்கிறார்? நாம் பேசுவதற்காக. நீ என்னோடு பேச மாட்டாயா என்று இறைவன் நமக்காய் காத்திருக்கிறார்.
எசையா 30:18 வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்காக என்றுமே காத்து கொண்டிருக்கிறார், நீ எப்போது என்னிடம் வந்து பேச போகிறாய் என்று இறைவன் எப்பொழுதுமே நமக்காக காத்திருக்கிறார். நமக்கு யாரோ ஒரு ஆள் காத்திருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணி, நம்ம எவ்வளோ என்ன வேலைகள் இருந்தாலும் நம்ம செல்கிறோம். ஒரு வீட்டில் சாதாரண ஒரு திருமண அழைப்பிதழ் வந்தாலே அது எந்த டேட்டு கட்டாயம் ஒன்று காலையில் சாப்பிட போயிடணும், சாப்பிட போக முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன செஞ்சிடணும், ஒரு 100 ரூபாய் மொய்யாது யார் மூளையாவது கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்லாம் நாம் யோசிப்போம், அப்படி தானே? ஆனால் இறைவன் நமக்காக காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அந்த காத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் நமது பங்களிப்பை கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இறைவன் நம்மிடம் ஒரு சிலவற்றை எதிர்பார்க்கிறார். உங்களது கவலை கண்ணீர் எல்லாம் இறைவனிடம் நாம் இறப்புவதற்கு முன்பாக இறைவன் நம் மீது அன்பு கொள்ள காத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 2:3-5 நாம் வாசிக்கிறோம், உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை என்று வாசிக்கிறோம். உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. முன்பு இருந்த அன்பு நாம் இறைவனிடம் உள்ள அந்த அன்பை குறைத்து 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 கொண்டே வருகிறோம். நம்மிடம் இறைவன் கொண்டுள்ள அன்பு முழுவதுமாக இருந்தாலும் நாம் அந்த அன்பை குறைத்து கொண்டே வருவதால் அந்த உறவில் ஒரு சிக்கல் ஏற்படுவதாக பார்க்கிறேன். நாம் கவலை கண்ணீரை இறக்கி வைப்பதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:6 வாசிக்கிறோம், கடவுள் நம்மை தூயோராக வாழ அழைப்பு விடுக்கிறார். எப்படி வாழணும்? நம்ம எப்படி வாழணுமா? தூயோராக வாழணும். ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, மாறாக தூய வாழ்வுக்கே இறைவன் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம், எப்படும் நம்ம வாழ்க்கையை கடந்து சென்று விடலாம் என்று இல்லாமல் இறைவன் மீது அன்பு கொண்டு நாம் தூய வாழ்க்கை வாழும்போது இந்த இறைவன் நமக்காய் காத்திருக்கிறார். நமக்காய் யாவற்றையும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அமைதி தருவேன் என்று சொன்ன இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். தொடர்ந்து இந்த இறைவன் நமக்காய் எனக்காய் காத்து கொண்டிருக்கிற இந்த இறைவனை பற்றி கொள்ள இறைவனோடு நாம் பயணிப்போம். ஆமென். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். உலகத்தை படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவன், நமக்கு கண் கொடுத்து இந்த இறைவனை பார்க்க நமக்கு உடல் உறுப்புகளை தந்த இறைவன், இவரை உற்று நோக்குவோம். பலர் கண்ணில்லாமல் காதில்லாமல் இருந்த நேரங்களெல்லாம் இறைவன் நமக்கு பார்ப்பதற்கு கண் கொடுத்திருக்கிறார். இந்த நம்மை படைத்த இந்த படைத்தவனை உற்று நோக்குவோம். இயேசுவே, என் கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாவற்றையும் உன் திரு பாதத்திலே ஒப்படைக்கிறேன். எனக்காய் நீர் காத்திருக்கிறீர், எனக்காய் நீர் எப்பொழுதும் நான் பேசுவதற்காக காத்திருக்கிறீர் என்று வாசிக்கிறேன். அன்பே உருவான இறைவா, என் மத்தியில் என் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் ஏறெடுத்துக் கொள்வீராக. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை நீர் படைத்து பராமரித்து வருகிறீர். என் உடலுக்கு தேவையான உடல் வலிமையும் உள்ளத்திற்கு தேவையான மன வலிமையும் மன அமைதியும் தருவீராக. ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கக்கூடிய கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் கரம் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவதாக. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு முன்பும் பின்புமாய் எங்கள் கால் கல்லில் மேல் மோதாதபடி உமது கரம் எங்களை வழி நடத்துவதாக. எங்கள் குடும்பத்திற்காக மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்திற்காக அமைதியை தருவீராக. உமது திரு குடும்பம் போல எங்கள் குடும்பமும் அன்பு அமைதி ஒற்றுமையினால் நிரம்புவதாக. எங்களுக்குள்ள உள்ள இந்த பிளவுகள் பிரிவினைகள் அனைத்தும் மறைந்து போவதாக.
உமது அன்பின் பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக. எங்கள் குழந்தைகளை திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. உமது அன்பின் கரம் எங்கள் குழந்தைகளை வழி நடத்துவதாக. சாலமோனுக்கு வழங்கிய ஞானத்தை போல எங்கள் குழந்தைகளும் ஞானத்தினால் வளருவார்களாக. நீர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினீர். அதை போலவே எங்கள் குழந்தைகளும் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளருவார்களாக. இந்த போனுக்கும் இந்த மொபைலுக்கும் டிவிக்கும் அடிமை இல்லாமல் எங்கள் குழந்தைகள் உண்மை போல ஞானத்தில் வளரக்கூடிய நல் வாய்ப்பை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இளையோர்களையும் இளம் பெண்களையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நவீன காலத்திலே அடிமையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமையான காரியத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. போனிலும் தீமையான பழக்க வழக்கத்தில் இருந்தும் அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. உமது அன்பின் கரம் அவர்களை வழி நடத்துவதாக. எங்கள் இல்லங்களிலே வயது மூப்பினால் உள்ள முதியோர் பெற்றோர்களை திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். தனிமையிலே நோயிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆறுதலும் அடைக்கலமுமாய் உமது அன்பின் கரம் அவரை வழி நடத்துவதாக. மருத்துவமனைகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. கேன்சர் பிரச்சனையினால் கேன்சர் கட்டியினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மக்களையும் காயப்பட்ட திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம். உமது இருதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தமும் தண்ணீரும் அவர்களுக்கு பலம் கொடுப்பாராக. அன்பு இயேசுவே, தொடர்ந்து உமது அன்பின் கரம் அவர்களை வழி நடத்துவதாக. கடன் பிரச்சனையினாலும் வறுமையினாலும் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உமது அன்பின் கரம் அவர்களை தாங்குவதாக. அனைத்தையும் தாங்கக்கூடிய வலிமையை நீர் கொடுப்பீராக. தொடர்ந்து உமது அன்பின் கரம் எங்களை வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நமது அருகாமையில் எடுத்து வர இருக்கிறார். இதோ நம்மை குணமாக்கின்ற தெய்வம் நமது அருகில் வந்து நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறது. எனவே அன்பு இறை மக்கள், ஆண்டவரை நான் தொடுகின்றேன், ஆண்டவர் என்னை பார்க்கின்றார் என்ற உணர்வோடு இந்த பவனியில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணையை தொடுவதற்கு ஏதுவாக இரு மருங்கிலும் இரண்டு பக்கமும் இறை மக்கள் வந்து வரிசையாக நிற்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவே
இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என்னுடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நற்கருணை ஆராதனையை நிறைவேற்றி நாம் திருப்பலிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒருவேளை கழிப்பிட வசதி தேவை என்றால் கழிப்பிட வசதியும், குடிநீர் தேவை என்றால் குடிநீரையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி கருத்துகள். இன்றைய திருப்பணியானது திரு செல்வகுமார், திருமதி சித்ரா இவர்களுடைய குடும்பத்திற்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், கடன் தொல்லைகள் நீங்கவும், விவசாயம் செழிக்கவும், உடல் நலத்திற்காகவும், அரசு வேலை கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், திரு ரஜீஸ், திருமதி தேன்மொழி இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், அரசு வேலை கிடைக்கவும் வேண்டுதல் வழியாகவும், திரு அந்தோணி அருள் சிலுவை, திருமதி கிறிஸ்டி ராயம்மாள் இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், கிளாடியா, பிரான்சிஸ் போன்ற குழந்தைகள் கல்வியிலும் நற்படிப்பிலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டுதல் வழியாகவும், குடும்ப நலனுக்காகவும், ஆரோக்கிய மேரி, மரிய அரவிந்த் இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளை சூனியம் நீங்கவும், கார்த்திக் பாண்டி, மஞ்சுளா தேவி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும், அன்னை ஹார்ட்வேர்ஸ் தொழில் வளர்ச்சி பெறவும், பாக்கியராஜ் பிரிஸ்கிலா இக்குடும்பத்திற்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், உடல் நல சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும், பீட்டர் இவருக்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப வழக்கில் வெற்றி பெறவும், திருமண காரியம் நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும், தூத்துக்குடியில் உள்ள ரோஜர் இவருக்கு திருமண வரம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், இவருக்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டுதல் வழியாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்காகவும் பிறக்க இருக்கக்கூடிய இந்த மாதம், கல்வியின் மாதம், சிறப்பாக நம்முடைய குழந்தைகளை ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு நல்லதொரு ஆண்டாக பிறக்க நம்முடைய குழந்தைகளுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தேவையை நினைத்து இந்த திருப்பலியில் உன்னதமாக பக்தி பற்றுதலோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருக்குலமே இயேசுவின் அரியணை எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆமென்.
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியூரில் இந்த மே மாதம் நம் அனைவருடைய விடுமுறை மாதம், மங்கள மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மே மாதத்தில் இந்த ஆண்டினுடைய பாதி நாட்களை நாம் கடக்கின்றோம். எனவே இந்த ஆண்டு முழுதும் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாக பலியை ஒப்புக் கொடுப்போம். வர இருக்கிற நாட்கள் எல்லாம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கருத்துக்காக இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். எனவே இந்த கருத்துக்களுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோமோ, நாம் என்ன தேவையை அந்தோணியார் வழியாக பெற்று செல்வதற்காக இந்த திருத்தலத்தை அடைந்திருக்கிறோமோ அதை ஒரு நிமிடம் நினைத்து, ஆண்டவர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையின் பேரில் கண்டிப்பாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து அவருடைய ஞானத்திற்காகவும் அறிவுக்காகவும் இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு
நீரே. ஆமே 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 ஆமே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 10 முதல் 16 உடைய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள். அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இசைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார்.
என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தன் சிறையில் என்னை என்னாலும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்பொல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்பொல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார், அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 28 முதல் 31 முடியும். அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறோளாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரியையும் தாயையும் நில புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுவாழ்வில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை மக்கள் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒருங்கிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இறைஞ்சு மன்றாடுவோம். கட்பாறையாய் விளங்கும் அன்பு இயேசுவே, திரு அவைக்காய் மன்றாடுகிறோம். திரு அவை தலைவர்கள் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு தங்கள் பணிவாழ்வில் சிறந்து விளங்கும் ஆற்றலை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நீதி வேட்கை கொண்டு வாழும் இறைவா, நாட்டை ஆளுவோர் தன்னலம் துறந்து பொதுப்பணியில் அமர்ந்து மக்களை நல்லதொரு வழியில் நடத்தி செல்லு தேவையானவைகளை செய்து முனைப்போடு மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, புனிதரின் பொற்பாதம் நாடி வந்துள்ள எம் மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவரின் தேவைகள் அறிந்து நிறைவேற்றி கொடுக்கவும் அவர்கள் உம்மை அதிகமாய் நாடி வந்து உமது புண்ணிய பலன்களை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் மக்களின் குடும்பங்கள் அனைத்தும் உமது இறை அருளால் வழிநடத்தப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் வளர்ச்சி பாதையில் செல்லவும் குடும்பங்களில் அமைதி நிலவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிறகுடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பின புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரினுடைய நாளில் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பச்சுமிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்சிவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கு இன்னத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் இரத்தத்தில் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இதனோ கொடுந்துவில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர்கள், மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிரவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதிரத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சார் எவ்வளோ அழகாக சிரிப்பு வருதுல்ல. நிறை மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவிக்கும் விதமாக கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்துவோம். விளக்கமாக தாப்பாத்தி புண்ணிய அந்தோனியார் திருத்தலம் என்றவுடன் என்னுடைய மனதிற்குள் ஒரு உற்சாகம் வரும். ஆனால் இன்றைய நாள் குறித்து பல நாள் கலக்கம் என்னுடைய உள்ளத்தில். ஏனென்றால் இன்று பங்கு திருவிழா, சரிங்களா? பங்கினுடைய திருவிழா. அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த கடைசி செவ்வாய் வருகிறது. என்ன செய்வது, ஏது செய்வது, ரத்து செய்து விடலாமா அல்லது வேண்டாம் என்றலாமா, அல்லது ஒரு திருப்பலியை மட்டும் ஆலயத்திற்குள் வைத்து முடித்து விடலாமா என்று பலவிதமான குழப்பங்களில் சரிந்து கொண்டிருந்த எனக்கு, சரி என்ன ஆனாலும் இன்னைக்கு ஒரு திருப்பலியாவது வச்சுருவோம் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு தான் இன்றைய நாளில் வந்தேன். காரணம், நம்முடைய பங்கினுடைய திருவிழா. கோட்டூர் மக்கள் வரவே முடியாத சூழல். வீரப்பட்டியினுடைய திருவிழா, வீரப்பட்டி மக்கள் வர முடியாத ஒரு சூழல். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வர முடியாத சூழலில் இருக்கின்ற போது நாம் எப்படி இந்த கடைசி செவ்வாயை நடத்துவது என்று ஏக்க குரலுக்கு இன்றைய நாளில் மிக சிறப்பாக நல்லதொரு விடையை கொடுத்திருக்கிறீர்கள் அன்பு மக்கள். நீங்கள் வரும்போது கூட 2 பிரதர்ஸை சொல்லிட்டு வந்தேன், மக்கள் இருக்கிறத பார்ப்போம், ரொம்ப சொற்பமாக இருந்தால் உள்ளே வச்சு ஒரு பூசை மட்டும் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு தான் வந்தோம், ஒரு சிந்தனையோடு தான் வந்தோம். ஆனால் தாப்பாத்தி மக்களும் முகாம் மக்களும் கைவிட்டு விடாதபடி அந்தோனியார் எக்குறையும் மங்காத ஒரு மாபெரும் புகழ் கொண்ட நல்ல புனிதர், அவரை நாங்கள் எல்லா மாதமும் வணங்குவோம், அவரிடம் வேண்டுவோம் என்று இன்றைய நாளில் இந்த கடைசி செவ்வாய்க்கு உயிரோட்டம் கொடுத்த அன்பு இறை மக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ரொம்ப இந்த நாளை குறித்து ரொம்ப சஞ்சலப்பட்டேன். ஆனால் இப்போ மனதிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா? சரி, நடத்தியிருக்கோம், தடைப்படலை அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனவே மிகச்சிறப்பு. எந்த விதமான வழிபாடுகளும் குறைவிடாமல் இன்றைய நாளில் நடந்திருக்கிறது, அது கூடுதல் சிறப்பு. எனவே மனதிற்கு மகிழ்ச்சி. இன்றைய நாளில் இந்த மே மாத கடைசி செவ்வாய் வழிபாட்டை தலைமை ஏற்று நல்லதொரு மறையுரை கொடுத்து நமக்காக நற்கருணை ஆசிரை கொடுத்திருப்பவர்கள் திருத்தொண்டர் திலீமன் அவர்கள். சகோதரர் நம்முடைய அடைக்கலாபுரம் பக்கத்தில் உள்ள புளோமி நகர் என்ற ஒரு மாபெரும் பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைந்தர். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்காக படித்து கொண்டிருப்பவர். சென்னையிலே அவருடைய படிப்பை முடித்திருக்கிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கெல்லாம் அவருடைய விடுமுறை காலங்களிலும் நாம் அழைத்தால் கூட சிறப்பாக வந்து, இன்று மட்டுமல்ல இந்த கோட்டூர் திருவிழாவுக்காக 3 நாள் அழைத்திருந்தேன். 3 நாளும் இருந்து இன்றைய நாள் வரை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அவர் வச்ச மறையுரையெல்லாம் இறை வெளிப்பாடு தான். சரிங்களா? மறையுரையெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எந்த நேரத்திலும் சொல்லி உடனடியாக கடவுளுடைய வெளிப்பாட்டை ஒரு 15 முதல் 20 நிமிடம் வரை ஒரு தயாரிப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் கொண்ட ஒரு நல்ல திருத்தொண்டர். இன்றைய நாளில் அவர் வந்திருக்கிறார், நமக்காக ஜெபித்திருக்கிறார். இன்னும் வருங்காலத்தில் அவர் குறுப்பட்டம் வாங்க காத்து கொண்டு இருக்கிறார். நம்மளை எல்லாம் அழைப்பார் இல்லையா? எனவே இந்த நாளை சிறப்புறச் செய்த திருத்தொண்டர் திலீபன் அவருக்கு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் அவருக்கு நம்முடைய நிர்வாகிகள் அந்தோனியார் நினைவு படத்தை வழங்குவார்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக நம்முடைய அருள் சகோதரர் ராஜா அவர்கள். சகோதரர் அவர்கள் நான் கடந்த ஆண்டு பணி செய்த போது என்னோடு இருந்து என்னுடைய அந்த பங்கினுடைய மைந்தர், எனக்கு ஒரு வலதுகை போல் எல்லா உதவியும் எனக்காக செய்தவர். சிலுவைப்பட்டி, அதுவும் அந்தோனியார் திருத்தலம் தான், அதை சொந்த ஊராக கொண்டவர். வெளிநாடு பிலிப்பைன்ஸில் தன்னுடைய குருத்துவத்துக்காக படித்து கொண்டிருக்கிறவர்.
விடுமுறைக்காக வந்த இந்த நேரத்தில் இந்த நாட்களில், அதாவது ஒரு 3 நாட்களாக நம்மோடு இருந்து நம்முடைய பங்கு மற்றும் இந்த திருத்தலத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பவர். அவர் நமக்கு ஒரு மிகவும் பரிச்சயமான நபர் இல்லையா? நம்முடைய கேரளா சுற்றுலாவிற்கு அவர்தான் தலைமையேற்று வழிநடத்தியிருக்கிறார். இந்த திருத்தலத்திலும் பல நாட்கள் வந்து நமக்காக பங்கெடுத்திருக்கிறார். சிறப்பாக நிறைய வேலைகள் இந்த திருத்தலத்தில் அவர் செஞ்சிருக்கிறார். எனவே அவர் இன்றைய நாளில் இங்கே இருப்பது கூடுதல் சிறப்பு. எனவே அவருக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நன்றி சொல்லி அவரையும் ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு நம்முடைய நினைவு படமாக இருக்கக்கூடிய இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து சிறப்பிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் கூடுதலாக இன்னொரு முக்கியமான நிகழ்வு, நம்முடைய அருள் சகோதரிகளுடைய தலைமை அருட்சகோதரியாக இருக்கக்கூடிய அருட்சகோதரி அமலா அவர்கள் நமக்கு திருப்பலி, இந்த திருத்தலத்திற்கு திருப்பலி கருத்துக்களை எழுதி நமக்காக கொடுப்பவர். இந்த திருத்தலத்தின் புகழை உலகெங்கும் பரப்புவதற்கு அந்தோனியார் படம் மற்றும் நன்கொடைகள் எல்லாம் எழுதி இந்த திருத்தலத்திற்காக பல நாட்களில் ஓடாய் உழைத்து மிகச் சிறப்பாய் தேய்ந்து நம்முடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக அதீதம் பங்கு கொண்டவர். அவர்கள் நடந்தே வந்து எல்லா நிகழ்ச்சியும் செய்வார்கள். அவர்கள் இந்த வாரத்தோடு பணி மாறுதல் பெற்று ரொம்ப தூரத்தில் போகிறாங்க. எனவே அவர்களுக்கு சிறப்பு செய்வது நம்முடைய தலையான கடமை. காரணம், அவர் இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நம்முடைய திருத்தலத்திற்காக அதீதம் உழைத்தவர். நம்முடைய மக்களுடைய உடல் நலத்திற்காக உழைத்தவர் இல்லையா? எனக்கே உடம்பு சரியில்லைன்னா சிஸ்டரை தான் போவேன். நல்ல ஒரு மருத்துவராகவும் நல்ல ஒரு சகோதரியாகவும் இருந்து வழி நடத்தியவர்கள். அவர்கள் பணி மாறுதல் பெற்று ரொம்ப தூரம், எங்கே, வெம்பூர் பக்கத்தில் தான், சரிங்களா? அடுத்த பங்கு வெம்பூருக்கு தான் பணி மாறுதல் பெற்று செல்கிறார். எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நாம் சிறப்பு செய்வது நம்முடைய கடமை. எனவே அருள் சகோதரியை முன் அழைக்கிறேன். இப்பொழுது நிர்வாகத்தினர் பொன்னாடை போத்தி இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துவார்கள். ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய அருள் சகோதரியை வாழ்த்துவோம். அவருடைய பணி சிறக்கவும் அவருடைய உடல் நலத்திற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து அருட்சகோதரியுடைய ஜெபம் நமக்காக இருக்கும். நீங்களும் எந்த நேரத்திலும் அருட்சகோதரியோடு அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த இரவு உணவை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் நம்முடைய தாபாத் இறை மக்கள். சொற்பமாக மக்கள் வருவதால் நாங்களே பார்த்துவிடும் தந்தை என்று சொல்லி இன்றைய நாளில் மதியத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றாக கூடி அவர்களை உணவு சமைத்து நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே தாபாத் இறை மக்களுக்கும் மற்றும் இந்த உணவுக்காக இன்றைய நாளில் நன்கொடை வழங்கி தூத்துக்குடியை சார்ந்து எஸ் ரெஜிஸ் 1600 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். அடுத்ததாக அன்பு இறை மக்கள், நீங்கள் நம்முடைய வெளியூரிலிருந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி, சிப்பிக்குளம் மற்றும் நம்முடைய தாபாத்தி முகாம் மக்கள், நீங்களுடைய வருகை மிக மிக சிறப்பு. எனவே உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்த பின்பு நம்முடைய திருத்தலத்தில் கடந்த நாட்களில் விபிஎஸ் ஆனது நடைபெற்றது. எனவே முதலாக நம்முடைய திருத்தலத்தில் விபிஎஸ் நடந்திருக்கு, சரிங்களா? நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் அவர்கள் இந்த மாணவர்களை அழைத்து நல்ல ஒரு விபிஎஸ்ஐ பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய கலை நிகழ்ச்சியானது இன்றைய நாளில் நடைபெறும். உணவுகள் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருங்க, சரிங்களா? அவங்க ஒரு 5 டான்ஸ் கிட்ட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், அது வாட்டில் ஒரு பக்கம் முன்னாடி இந்த பீடத்திற்கு கீழே கலை நிகழ்ச்சி சென்று கொண்டு இருக்கும். உணவை சாப்பிட்டு அப்படியே பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சியும் பார்த்து கை கழுவி விட்டு அதன் பின்பு நீங்கள் கை கொடுக்கணும், சரியா?
நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருக்குது, எப்பவும் வாங்க அப்படின்னு சொல்லி சிறப்பாக அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியலே, வருகின்ற 13ஆம் தேதி நம்முடைய அந்தோணியாருடைய திருவிழா. எனவே அன்று காலை 6 மணிக்கு வழக்கம் போல அந்தோணியார் திருவிழா திருப்பலி நம்முடைய தாப்பாதி அந்தோணியார் திருத்தலத்தில் நடைபெறும். காரணம், முகாமில் அன்றுதான் அந்தோணியாருக்கு அந்த ஊர் திருவிழாவாக இருப்பதால் அன்று மாலை அங்கு நடக்கும். எனவே அன்பு இறை மக்கள், காலை 6:30 மணி அளவில் 6 மணி அளவில் வழக்கம் போல 6 மணி அளவில் திருப்பலி நம்முடைய திருத்தலத்தில் அந்தோணியார் திருவிழா திருப்பலியாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய நம்முடைய திருத்தலத்திலே பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஷெட்டு போடலாம் என்று சொல்லி அந்தோணியாருக்கு 13 அடி என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். நிறைய மக்கள் உதவி இருக்கிறீர்கள், தொடர்ந்து உதவுமாறும் அந்த பணி சிறப்பாக விரைவில் ஆரம்பிக்கப்பட உங்களுடைய ஜெபத்தை கொடுத்து தாங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த வளாகம் முழுவதும் சோலார் லைட் போடலாம் என்ற திட்டத்தை இந்த நாளில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே அதற்கு உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய தாராள உதவியிலும் கொடுத்து நீங்கள் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் மாதத்திற்கான அமாவாசையானது ஜூன் 14. சரிங்களா? ஜூன் 14னா ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நிகழ்வு நமக்கு நம்முடைய திருத்தலத்தில் வைத்து நடைபெறும். எனவே அதிலும் சிறப்பாக இந்த திருத்தலத்தில் தங்கி கோடியற்பது அந்தோணியாருடைய ஆசிரை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிப்போவிலே அந்தோணியார் படங்கள் மற்றும் மெழுகுத்திரி, தீர்த்தம், திரு எண்ணெய்கள் போன்றவை இருக்கிறது. அதையும் வாங்கிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியூர் மக்கள் சிறப்பாக வரார்கள், எனவே அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அந்தோணியார் திருத்தல வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். அந்தோணியார் படம், ஒரு சிறிய படம் என்னிடம் இருக்கிறது, யாராவது வேண்டும் என்றால் இலவசமாக வாங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிரில் அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவருக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரினுடைய நாளில் அவரது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள் மந்திரிப்புக்காக அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். இது அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. இது அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்ற உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உடல் பிணியால் துயரச்சு திருத்தல நாடி வந்த நோயாளியின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாள் எல்லாம் முது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உங்க பணிபுரிந்து முது இரக்கத்துக்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், கடவுள் என்றும் நம்மோடு
இறைவனுக்கு நன்றி. இறைவனின் புனிதரை வாழ்க, இன்று இரஞ்சியும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாமற் புதவரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே, கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே, கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரை வாழ்க, இன்று இரஞ்சியும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாமற் புதவரம் பல அடைந்தோமே. வாழ்வினில் துன்பங்கள் வருகையிலே வந்தோமும் திருவடியே. உன்முகம் நோக்கி பார்க்கையிலே உவந்து எம் துயர்களை துடைத்தீரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், கவலை நீங்கிட கலக்கம் அகற்றிட கருணை மழையை நீ பொழியுமையா. கவலை நீங்கிட கலக்கம் அகற்றிட கருணை மழையை நீ பொழியுமையா. இறைவனின் புனிதரை வாழ்க, இன்று இரஞ்சியும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாமற் புதவரம் பல அடைந்தோமே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, உடனடியாக நம்முடைய விவிஎஸ் கலை நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்படும். மற்ற மக்கள் உணவுக்காக அந்த வீடியோ ஸ்டாண்டை தாண்டி அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த கலை நிகழ்ச்சிகளில் முதல் பாட்டு கோழி தன் குஞ்சுகள் என்ற பாட்டிற்கு நடனமாட வருகிறார்கள் எம் செல்ல பிள்ளைகள். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி
சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்குப்போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்குப்போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் செட்டைகளுக்கு கண்டடைவாய் ரட்சிப்பு. காக்கும் செட்டைகளுக்கு கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாள். திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாள். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். நம்மையெல்லாம் நடனமாடி மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கு